நான் நிற்க மாட்டேன், நான் கிளம்புறேன். சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இதுக்கு மேலே எங்கே பிரியாணி சாப்பிடுவீங்களா? எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கா? சிக்கன் எல்லாம் நிறைய வந்திருக்கா? வந்திருக்குண்ணா நல்லா இருக்கு. நீங்கள் எப்போ வரைக்கும் சாப்பிடுங்க? நாளைக்கு வந்து சாப்பிடுவீங்களா? அப்படியே களை கட்டிடுச்சு, வேற லெவலில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொடுத்த காசுக்கு பத்தா இருக்கா? கொடுத்த காசுக்கு வறுத்துல டபுள் வறுத்து வேற பிடிக்குமா? என்ன சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி பிடிக்கும்? ரெண்டும் பிடிக்கும். என்ன சொல்லுங்க, எப்படி இருக்கு பிரியாணி? அஜாவா பிடிக்குமா பிள்ளைக்கு? அப்படியே சாப்பிடுங்க. என்ன நல்லா இருக்கு ப்ரோ, சீரியஸாக நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு எப்படி உண்மையாக நல்லா இருக்கு. உண்மையாகவே நல்லா இருக்கு. கொடுத்த காசுக்கு பத்தா இருக்கா? நான் 3 நாள் சாப்பிட்றோம், நல்லா தான் இருக்கு. அவர் சொன்ன மாதிரியே நல்லா இருக்கு. இங்கே தான் பெட்டர்னு சொல்கிறா, அது உருட்டான்னு தெரியல. ஆனால் எங்களோட பிரியாணி வந்துடுது. பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக பண்ணி சொல்லணும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இந்த ஒரு மெயிலுக்கு ஒருத்தர் தான் போவாங்க. இந்த ஓவரோட இல்லை, நாங்கள் சரியான இது மெயில் உள்ளவங்க மட்டும் உள்ள வாங்க. அது ரெடி ஆகிருங்க. மெயிலில் வந்து மெயிலில் மட்டும் காட்டு, ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுவாங்க. ப்ளீஸ். நாங்கள் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எல்லோரும் வந்து சாப்பிட்டு வைக்கணும். பாருங்க ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே நல்லா அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கொடுத்த காசுக்கு பத்தா இருக்கா? வணக்கம். பிரபல விமர்சகர் இருக்கிறாரு, அவரை தானே. என்ன பிரியாணி எப்படி இருக்கு? சாப்பிடலாம். அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து சாப்பிடு பாருங்க. ஓகே, உங்களோட வந்து எப்படி இருக்கு? சாப்பாடு பிடிக்கு? நல்லா இருக்கு ப்ரோ, சீரியஸாக நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. உண்மையாகவே நல்லா இருக்கு. ஓனஸ்ட்லி நல்லா இருக்கு. நிறைய பீசஸ் இருக்கு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. உண்மையாக நல்லா இருக்கு. நன்றி. நிறைய பேர் இருந்து சாப்பிடணும் வைக்கணும். இந்த இன்டீரியல் ஒர்க்கை பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க, அவ்வளோ அழகாக செய்துக்கணும். மேலே இந்த லைட்டுகள். நீங்கள் என்ன சாப்பிடலையா? சாப்பிட்றாங்க. என்ன வரும்? எங்களை இருந்து சாப்பிடணும் வைக்கணும். அண்ணா சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? கொடுத்த காசுக்கு பத்தா இருக்கா? நான் 3 நாள் சாப்பிட்றோம், நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. எப்படி இருக்குண்ணா? உங்களுக்கு இர்ஃபான் இருக்காரு. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். எப்படி இருக்கீங்க? ஆண்டி மீட் பண்ணோமா? ஆண்டி மீட் பண்ணிட்டோம்ல நம்ம? இல்லையா? சரி, ஹாய், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா? உங்கள் பேர்? எல்லா வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். உங்களை வீடியோ பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். நிற்பீங்களா இங்கே? நோ, நான் நிற்க மாட்டேன், நான் கிளம்புறேன். பிரியாணி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? இனித்தா இதுக்கப்புறம் தான். ஓ நைஸ். சாப்பிட்டீங்கன்ற மாதிரியே சொல்லிட்டு இனித்தான்றீங்களா? சரி, பிரியாணி இனிச்சிட்டோன்னு நினைச்சேன். ஓகே, சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள். ஓகே, உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். சேம் உங்களை சந்திச்சதுலையும் ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர்? மது விலாக்ஸ். தேங்க்யூ. எப்படி சாப்பாடு? அவர் சொன்ன மாதிரியே நல்லா இருக்கு. இங்கே தான் பெட்டர்னு சொல்கிறா, அது உருட்டான்னு தெரியல. ஆனால் நேர்மலை தான் பெட்டர். அதாவது லைக் சென்னை கம்பேர் பண்ணும்போது இங்கே பெட்டராக இருக்குது. நீ சென்னை வந்து சாப்பிடணும்னு சொல்லுவேன். ஈவன் நான் ரீசெண்டாக கூட சாப்பிட்டேன். ரீசெண்டாக கூட என்னோட சிஸ்டரோட பொண்ணு
பொண்ணுக்கு அஃப்ராக்கு வந்து பர்த்டே அப்போ காலையில் இருந்தால் வாங்கியிருந்தோம். அங்கே நான் சாப்பிட்டதை விட இது பெட்டராக இருக்குது. அதுவும் சிக்கனே பெட்டராக இருக்குது. அப்படின்னா மட்டன் எப்படி இருக்கும்? ஐ கான் வெயிட். இப்போ நீங்கள் சிக்கன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. நான் அதான் இவர் தான் என்ன மேட்டர்னா சென்னையில் வந்து சென்னையில் மட்டும் டேஸ்ட் எனக்கு இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாரு. என்னன்றது கேட்குறத இவர்கிட்ட கேளுங்க. இதில் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க. வணக்கம். உங்களோட ஹாய்காடி சாப்பாடு எப்படி வேற லெவலு. இங்கே பாருங்க, சாப்பிட்டு அப்படியே களை கட்டிடுச்சு. வேற லெவலில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கொடுத்த காசுக்கு பத்தா இருக்கா? கொடுத்த காசுக்கு வறுத்துல டபுள் வறுத்து வேற லெவலு. அதுலேயும் இந்த டேஸ்ட்டு, இந்த சிக்கனில் பாருங்க எப்படி காலி பண்ணி வச்சிருக்கேன்னு. அற்புதமாக இருக்கு. என்ன கூட சாப்பிட்டவங்க இவங்க பிளேட்டு பாருங்க. இங்கே பாருங்க வைக்கப்படுறாங்க. பட் பாருங்க எல்லாம் சாப்பிடுங்க. இவர் என்ன சாப்பிட முடியல. இவர் கேமராமேன் இவர் விட்டுருங்க. நல்லா இருந்துச்சு வேற லெவல் சாப்பாடு. சேனல் நேமு மது vlogs. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் கிளிக் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா காலித் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க. இது என்னோட இருக்கு. நன்றியா. ஓகே இங்கெல்லாம் கதைக்கலாமா? சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்போ கொடுக்குற காசுக்கு பத்தா இருக்கா? சரி, பீசஸ் எல்லாம் ஓகே நன்றி. நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. இதுக்கு மேலே எங்கே பிரியாணி சாப்பிடுவீங்களா? ஓகே நன்றி. அப்படி சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கு. கொடுக்குற காசுக்கு பத்தா இருக்குன்னு இருக்கு. நன்றி. வாக்க வந்து விரும்பி சாப்பிடலாம். ஓகே நன்றியா. ஓகே இங்காலையும் இருந்து சாப்பிடலாம். கதைக்கலாமா உங்களோட? கதைக்கலாமா? ஓகே எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே கொடுக்குற காசுக்கு வெத்தா இருக்குமா? இப்போ மக்கள் இந்த வீடியோ பார்க்குற மக்கள் பார்த்துட்டு காலித் பிரியாணி வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்கிறீங்களா? ஓகே ஆனால் எப்படி இருக்கு அண்ணா பிரியாணி? நல்லா இருக்கு. ஓகே சரி. ஓகே எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கு. சூப்பர். ஓகே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பிரியாணி டேஸ்ட் இருக்குது. ஓகே அப்படி ஓகே குட். ஓகே இங்காலையும் நிறைய பேர் வந்து சாப்பிட நினைக்கிறாங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கொடுக்குற காசுக்கு வெத்தா இருக்கா? ஓகேண்ணா. மக்கள் நம்பி வந்து சாப்பிடலாம். எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கா? சிக்கன் எல்லாம் நிறைய வந்திருக்கா? வந்திருக்குண்ணா. நல்லா இருக்கு. நீங்கள் எப்போ வரைக்கும் சாப்பிடுங்க? நாளைக்கு வந்து சாப்பிடுங்களா? எப்படி இருக்கு பிரியாணி? நல்லா இருக்கா? பிரியாணி பிடிக்குமா உங்களுக்கு? எவ்வளோ பிடிக்கும்? கணக்கு பிடிக்கும். இப்போ ஒரு பிரியாணியானு என்ன சாப்பிடுவீங்களா? என்ன நிறைய சாப்பிடுவீங்களா? மடியாக சாப்பிடணும். என்ன அப்போ தான் வளரலாம். என்ன பிடிக்குமா பிரியாணி? பிடிக்குமா? என்ன சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணி பிடிக்கும்? ரெண்டும் பிடிக்கும். என்ன சொல்லுங்க எப்படி இருக்கு பிரியாணி? அஜாவா பிடிக்குமா பிள்ளைக்கு? மடியாக சாப்பிடுங்க. என்ன மடியாக சாப்பிட்டு தான் பிடியாக வளரலாம். என்ன ஓகே ஓகே நன்றி. என்ன ஓகே ஓகே உள்ளுக்கு அந்தாக்களுக்கு பிரியாணி வந்து கொடுத்து நிற்கிறாங்க. இது வந்து இர்ஃபானுடைய மெயிலுக்கு மெயில் அனுப்பி அதன் மூலமாக வந்தவங்களுக்கு இப்போ இந்த பிரியாணி இப்போ வந்து பிரியாணி குறைஞ்சி போயிருக்கு. ஆனால் டீம் தான் விட்டுருக்காங்க. நீங்கள் அமெரிக்காவில் சாப்பிட்டது பார்த்துருக்கேன், ஜப்பானில் சாப்பிட்டது பார்த்துருக்கேன், யாழ்ப்பாணத்தில் சாப்பிட்டது தான் பார்க்குறோம். தேங்க்யூ. சூப்பர். ஓகே தேங்க்யூ. சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா பேசலாம். சரி ஓகே எங்களுக்கான கோப்பைகள்லாம் வந்துடுது. ஃப்ரீ பிரியாணி சாப்பிட போகிறோம். ஃப்ரீ
ஃப்ரீயாக பிரியாணி சாப்பிட போகிறோம். இன்றைக்கு ஒரு வழியாக அடித்து பிடிச்சி மேலே வந்தாச்சு. இது மக்களோட கருத்துக்களும் வந்து கேட்டிருப்பீங்க. மக்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் சொல்கிறாங்க பிரியாணி. நீங்களும் யாராவது கார்லிக் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லிட்டுனா மறக்காமல் வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு முறையாவது நீங்கள் ருசிச்சு பார்க்கணும். அது நானும் இன்னும் கொஞ்சம் இதில் பிரியாணி வந்தோடனே சாப்பிட்டுட்டு என்னுடைய கருத்தை எப்படி இருக்குன்றதை வந்து மறக்காமல் சொல்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பாருங்கள். எங்களோட பிரியாணி வந்துடுது. சுட சுட பிரியாணி வந்தோன்னு இருக்குது. ஓகே, பிரியாணி வந்துடுது. கார்லிக் பிரியாணி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நிறைய பீசஸ் வச்சுக்காங்க. வாவ், எங்க தயிர் ஒன்றும் இருக்கு. தயிர் கத்திரிக்காய் ஒன்றும் தெரியல. தருவாங்களா? ஓகே, பாருங்க, பெரிய இது கலந்துடுது. பெரிய பீசஸ் இருக்குது. இது பாருங்க, பெரிய பீசஸ் இருக்குது. நிறைய பீஸ் இருக்குது. சாப்பிடுவோம் அப்படிங்கிறது. ஓகே, கத்திரிக்காய் பச்சடி வந்துடுது. நல்லா இருக்கு. கத்திரிக்காயோட சாப்பிடு பாவம். இந்த கத்திரிக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். நிறைய பீஸ் வந்துருக்கேன்னு. உள்ள போட்டு மசாலா போட்டு நல்ல பெரிய பீஸ் நல்லா இருக்கு. உழைப்பு நிறைய நல்ல பெரிய பீஸுகள் கத்திரிக்காய் பச்சடி. எல்லா யூடியூபர்ஸ் வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறோம். ஓகே, நீங்களும் வந்து ஒரு காலத்தும் சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாக நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வணக்கம் நைதுண்ணா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கு பிரியாணி? எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னா இதை பாருங்க. இதில் வந்து ஒரு 7-8 பேர் எல்லாம் காலியாக கிடக்கு. 7-8 பேர் இருந்து சாப்பிட்டவே நான் இதே விடக்கூடாதுக்காக தான் ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கிறேன். முக்கியமாக வந்து சொல்லணும்னா இவங்க எல்லாம் பிரியாணியை விட பிரியாணியை நான் போய் இது சொல்லல, பிரியாணியை இந்த பிரெட் அல்வான்னு ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அமுதம் என்ன அமுதம் அப்படியே வேற இருக்குது. இதுக்காக நீங்கள் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஒரு பிரியாணி விலை பார்த்தீங்கன்னா 1400 வருது. கூடுவாங்க, கூட்டுவாங்க, குறைப்பாங்க, அந்த ஒஃபர் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து சாப்பிட்டு பாருங்க. ஓகே, கார்லிக் பிரியாணி எப்படி இருக்கு? அப்போ நல்லா இருக்கு. ஓகே, பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. உண்மையாக முடிஞ்சு சொல்லணும். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இந்த அல்வா ட்ரை பண்ணீங்களா? அல்வா சாப்பிட்டு பாருங்க. சூப்பராக இருக்கு. வரல திரும்ப கேட்டு வாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது மட்டுமே போர்ஷன் போட்டு கொடுத்த காசுக்கு பத்தே இருக்கா? நல்லா நல்லா இருக்கு. சூப்பர். இன்னைக்கு ஆஃபர் போகுது. 100 ஒன்று ஃப்ரீ. ரெண்டாவது தடவை திரும்ப வந்துடுறேன். பொய் சொல்ல எப்படி வீட்டை 2 வாங்கி இப்போ வச்சுட்டு திருப்பி இன்னும் வாங்கி வச்சு வந்திருக்கோம். இப்போ நான் பார்க்குறேன். நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. வந்து மக்கள் இந்த வீடியோ பார்க்குறாக்க வந்து நம்பிக்கை வந்து சாப்பிடலாம். கண்டிப்பாக. ஆமாம். ஓகே, நன்றியா. வணக்கம். கார்லிக் பிரியாணி எப்படி இருக்குது? உண்மை சொன்ன போனால் அந்த எதிர்பார்த்து நல்லா இருக்குது. அந்த நாங்கள் எதிர்பார்ப்போட வேறு வந்தானே அந்த டேஸ்ட் வந்து ஏதோ மிஸ் ஆகுது. ஏதோ மிஸ் ஆகிடாது. இன்றைக்கு கொஞ்சம் பிஸி டைமில் மாறி போகிறால இருக்கலாம். நிறைய குவான்டிட்டி போட்டபடியாக அப்படி ஒரு பிரெட் எல்லாம் சாப்பிடுங்க. மற்றபடி நல்லா இருக்கும். பிரெட் எல்லாம் அப்படி பிரெட் அல்வா, சிக்கன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ கொடுக்குற காசுக்கு பத்தாருன்னு சொல்கிறேன். பாப்போம், கொஞ்சம் கண்ணாந்தரம் ஒருத்தர் வந்து சாப்பிட்டா தான் நான் இந்த சொல்லலாம். இந்த விஷயத்தை நான் சொல்லக்கூடியதாக இருக்குது. சரி, ஓகே, நன்றி. கார்லிக் பிரியாணி வாங்குறதுக்காக இப்போவும் மக்கள் லைன் நிற்கிறாங்க பாருங்கள். இவ்வளோ பேர் லைன் நிற்கிறாங்க. இன்றைக்கி ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீ. அதனால் நிறைய பேர் இப்போவும் லைனில் நிற்கிறாங்க.